சிவசங்கரா தேவனே ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. ஞாயும் ஞாயும் யாராகியரோ நீயும் நானும் எவ்வழி அரிதும் செம்புல பேநீர் போல அன்புடை நெஞ்சம் தாங் கலந்தனவே அப்படின்னு குறுந்தொகை என்ற இலக்கியத்தில் ஒரு பாட்டு இருக்கு. ஆகாசத்தில் மேகம் மழை வருது, பூமி இருக்குது, செம்மண் தரை இருக்குது. ஸோ ஆகாசத்தில் எங்கேயோ மேகமாக இருந்து மழையாக வந்து இந்த சிவப்பு மண் இருக்கிற தரை மேலே அந்த மண் கொட்டி ரெண்டும் கலந்து சிவப்பு தண்ணியாக ஓடுதான். செம்புல பேநீர் போல அப்படின்னா அதுதான் அர்த்தம். நியாயம் நியாயம்னா நான் யாரோ நீ யாரோ, எங்கள் அப்பா அம்மா எங்கள் ஊர் எதுவோ, உங்கள் அப்பா அம்மா உங்கள் ஊர் எதுவோ, இந்த மாதிரி ஆகாசத்தில் இருந்த மேக மழையும் பூமியில் இருக்கிற செம்மண் இதுவும் கலந்து ஓடுற மாதிரி நமக்கு சம்மந்தமே இல்லை. நம்ம எங்கேயோ இருந்தோம், நீ எங்கேயோ இருந்த, ஆனால் ரெண்டும் கலந்து ஒன்றா போயிட்டுருக்கு. செம்புல பேநீர் போல அன்புடைய நெஞ்சம் தாம் கலந்தனவே அப்படின்னா அன்புடைய நெஞ்சங்கள் ஒன்றாக இணையும் அப்படின்னு அர்த்தம். ஆன்மீகம் அப்படி தான். ஆன்மீகன்ற போது இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரும் நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா சம்மந்தமே இருக்காது. அது எப்படி வருதுன்னா தி அஃபினிட்டி இன் த ஸ்பிரிட். ஆத்மாவில் அந்த மாதிரி ஒரு தேடுதல் அந்த மாதிரி இருந்தால் அது நடக்கும், இல்லைன்னா பாசிபிள் இல்லை. அண்டு இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரை பற்றி நீ அனலைஸ் பண்ணிகிட்டே வந்தால் நான் சொல்கிறது உனக்கு புரிய ஆரம்பிக்கும். எப்படி அந்த மைண்ட் செட் வருது. எல்லோரும் தான் வராங்க. இப்போ மென் மே கம் அண்ட் மென் மே கோ பட் ஐ கோ ஆன் ஃபார் எவர் அப்படின்னா ஒரு புரூக்குன்னு ஒரு ஆறு சொல்லுதான். ஜனங்க வர்றாங்க, குடிக்கிறாங்க, குளிக்கிறாங்க, கரண்ட் எடுக்கிறாங்க, விவசாயத்துக்கு பயன்படுத்திக்கிறாங்க. மென் மே கம் அண்ட் மென் மே கோ பட் ஐ கோ ஆன் ஃபார் எவர். ஆறு ஓடிக்கிட்டே தான் இருக்குமா. அந்த மாதிரி நம்ம எவ்வளோ வருஷமாக ஃபீல்டில் இருக்கோம். 37 வருஷமாக ஃபீல்டில் இருக்கோம். 55 மலையப்பன் ஸ்ட்ரீட்டில் ஆரம்பித்தோம், பெசன் நகர் மொட்டை மாடிக்கு வந்தோம், நீலாங்கரைக்கு வந்தோம், இங்கே வந்தோம். இந்த அளவுக்கு வி ஹவ் பீன் கண்டினியூஸ்லி ஃப்ளோயிங். வி ஹவ் பீன் கண்டினியூஸ்லி ஃப்ளோயிங். இதில் எத்தனை லட்சம் பேர் வந்திருப்பாங்க நீங்கள் யோசனை பண்ணுங்க. எவ்வளோ லட்சம் பேர் வந்திருப்பாங்க இல்லையா? குறைஞ்சது ஒரு 50 லட்சம் பேர் வந்திருப்பாங்க இந்த 37 வருஷத்தில். அண்டு அந்த 57 லட்சம் பேரும் வந்து நிற்க முடியல. பார்த்தியா, எல்லாராலையும் நிற்க முடியறதில்ல. வராங்க, ஏதோ ஒரு வேலை ஆகுது, அதோடு நின்று போச்சு கான்டாக்டுங்கிற மாதிரி. ஆன்மீகத்தில் ஆன்மாவில் டச் இருந்தால், ஆன்மாவில் ஒரு க்ளோஸ் பார்ட்ஸ் கான்டாக்ட் இருந்தால் தான் அது கண்டினியூ ஆகுது. இல்லைன்னா வராங்க போயிடுறாங்க. அதனால் வருவாங்க போயிடுவாங்க அந்த மாதிரி. ஸோ நானும் எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிறேன். ஸோ ஆன்மீகம் என்றது ஆன்மா சம்பந்தப்பட்ட பாஷை. இதில் சரீரம்ன்றது இர்ரெலவெண்ட். அதனால் இவ்வளோ பெரிய ஆன்மீகத்தை இவ்வளோ நேர்மையாக செஞ்சுட்டுருக்கோம். நமக்கு யார் தெய்வம் தேவையில்லை, எல்லாமே நம்மக்கிட்டே இருக்குது சாமி தெய்வில். அண்ட் எல்லாரையும் ஒரு மாதிரி தான் நடத்துவோம். யாருக்கிட்டையும் பாரபட்சமெல்லாம் காட்ட மாட்டோம். எத்துணையும் பேதம் வராது, எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி ஒத்த உரிமை உடையவராய் கண்டார் யாவர் தான் ஆன்மீகம். அது அழகாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம இங்கே வேண்டியவங்களும் இல்லை, வேண்டாதவங்களும் இல்லை. நோ ஒன் இஸ் நியர், நோ ஒன் இஸ் ஃபார். we treat everyone as a soul, அவ்வளோதான். அண்ட் வாட் எவர் இஸ் ஹியர் இஸ் சோல் மேட்டிங். ஆத்மாவுக்கு உள்ள சம்பந்தங்கள், அவ்வளோதான். அது குட்டி குழந்தையாக இருக்கலாம், இல்லை வயசான பெரியவங்களாக இருக்கலாம். அது வந்து நாட் ஜெண்டர், நாட் தேர் ப்ரொஃபஷன், நாட் தேர் மானிட்டோரியல் லெவல்ஸ், அதெல்லாம் கிடையவே கிடையாது. அண்டு இவ்வளோ நேர்மையாக இவ்வளோ ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டாக நான் ஆன்மீகம் செய்கிற போதே நீ பார்க்குற இல்லையா, இதில் வந்து ஒரு சலிப்புன்னு சொல்லுவாங்க. அதுதான் மிஞ்சும். 37 வருஷமாக ஆன்மீகம் பண்ணி குறைஞ்சது ஒரு 50 லட்சம் பேருக்கு நல்லது பண்ணி இன்றைக்கி உலகம் பூரா தேடி பார்த்தா கூட ஒரு 5000 பேர் மாட்ட மாட்டாங்க. நம்ம எல்லாருக்கும் தானே நல்லது பண்ணோம், யாருக்கு பண்ணாது போயிடும், எல்லாருக்கும் தான் பண்ணோம். அப்போ எங்கே போனாங்க அவங்கெல்லாம்? இதுதான் ஆன்மீகத்தில் இருக்கிற ஒரு விஷயம். இதே நீ ஒரு ஃப்ராடு சாமியாராகிறன்னு வையேன், உனக்கு வந்த வரைக்கும் வசூல், அவ்வளோதான். யார் வந்தால் அவனை ஆட்டையை போடு, ஏதோ ஒரு பரிகாரம் சொல்லு, பூஜை பண்ணு, அது பண்ணு, இது பண்ணு, துடு போடுங்க, நீ ஜாலியாக தொப்பையை போட்டுன்னு உட்காந்து நெருங்குற மாதிரி. இங்கே அப்படி இல்லை. வர்றவங்களுக்கு இதுக்கு முன்னாலெலாம் செருப்பு துவச்சி கொடுப்போம். இப்போ அந்த நீட் இல்லைங்கிறதுனால, இல்லைன்னா வி ஹேவ் ஆல் தட். பாதுகாப்பு மண்டபமும் வச்சுருக்கோம். ஒரு வித்தியாசமான ஆன்மீகத்தை செய்கிறோம். இது பார்த்தாக்கா ரொம்ப ஒரு தேங்க்லெஸ் ஜாப் மாதிரி தான் தெரியுது. பட்டு இது எல்லாத்தையும் பண்ணிகிட்ருக்கிறவன் மேலே இருக்கான் இல்லையா, அவனுக்கு தெரியும் இல்லையா யார் கரெக்டு யார் கரெக்டு இல்லை, இது எல்லாம் தெரியுமா இல்லையா. ரொம்ப வித்தியாசமான
ரொம்ப நேர்மையான ஒரு வெளிப்படையான டிரான்ஸ்பரண்ட்டான ஒரு ஆன்மீகத்தை நாம் செய்துக்கிட்டு இருக்கோம். இந்த கண்டெம்பரரி வேர்ல்டில் இதுக்குள்ள ரெக்கக்னிஷன் கிடைக்காம போகலாம். ஆனால் மேலே இருந்து இது எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கான் இல்லையா, ஆட்டு வித்தால் யார் ஒருவர் ஆடாதாரேங்கிற மாதிரி அவனுக்கு எல்லாம் தெரியும். ஒரு இன்ஸ்டிடியூஷன் அதில் வர்றவங்க அவங்களுடைய நொபிலிட்டி மற்றவங்களுக்கு தெரியாமல் போகலாம். தி குவாலிட்டி ஆர் கிளாஸ் ஆஃப் பீப்புள் இன் அதர் ஆஷ்ரம்ஸ் அண்ட் ஹியர் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவங்க தங்களை வெளிப்படுத்திக்கவே மாட்டாங்க. அவங்க உண்டு அவங்க வேலை உண்டு பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. they don't even bother about your recognition or something. இதெல்லாம் தான் நிஜமான ஆன்மீகம்ன்றது. ஆன்மீகம் என்பது ஒரு பகட்டு, போலித்தனம், கட்டணம், காணிக்கை, உண்டி, நிதி வசூல் இதெல்லாம் கிடையவே கிடையாது. எந்த ஒரு சம்பந்தமும் இல்லாமல் ஏதோ ஒரு நன்மைக்காக வந்து சேர்றது. இப்போ கிங் சாலமன் ஒருத்தன் தான், அவங்ககிட்ட 2 பூ வச்சுருக்கோம், அதில் எது நிஜமான பூவு எது ஆர்டிஃபிஷியல் பூன்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னும். அவன் வந்து கொஞ்சம் புழுக்கமாக இருக்குது, ஒரு ஜன்னலில் லேசாக திறங்க அப்படின்னாங்க. ஜன்னல் திறந்தோடனே இதுதான் ஒரிஜினல் பூன்னா. எல்லோரும் எப்படி கண்டுபிடிச்சிங்கன்னு, ஜன்னலில் திறந்தோடனே அது மேலே வண்டு வந்து உக்காந்துச்சு. நிஜமான பூ இருந்தால் வண்டு வந்து உக்காரு, ஆர்டிஃபிஷியல் பூ மேலே உக்காராது. இவ்வளோ சிம்பிளான விஷயம் தான். அந்த மாதிரி ஆர்டிஃபிஷியலான ஆன்மீகம் வேறு, ஜென்வினான ஆன்மீகம் வேறு. ஜென்வினான ஆன்மீகன்றது நல்ல பூ, ஒரிஜினல் பூ, அதில் வண்டு எங்கே இருந்தாலையும் வந்து உக்காரும். எந்த நாட்டில் இருந்தாலும் எங்கே இருந்தாலையும் வந்து அதனுடைய போக்கில் உக்காரும். அண்ட் ஆன்மீகம் இஸ் நாட் ஏ டிசப்பாயிண்டிங் திங். அதில் வந்து நமக்கு ரிவார்டு கிடைக்கும், ரிசல்ட் இருக்காதுன்னு நீங்கள் நினைக்க தேவையில்லை. அவரவர் அனுபவம் அவர்தமை அறிவது. அவங்கவுங்களுக்கு ஒரு விதமான அனுபவம் வரும், அதை வச்சுக்கிட்டு அவங்களுடைய ஸ்பிரிட்டை புரிஞ்சுக்குவாங்க. அவரவர் இறையவர் குறைவிலர் இறையவர், அவரவர் தத்தமதறிவகை சென்று அடைய நின்றனரே, அவரவர் விதி வழி அடைய நின்றனரே. அவ்வளோதான். ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு டெஸ்டினி இருக்குது. அதனுடைய போக்கில் அந்த ஆத்மா அவனை கொண்டு போகும், பலவிதமான அனுபவங்களை கொடுக்கும். அண்ட் வாட் எவர் இஸ் டியூ டு ஹிம் இட் வில் பி கிவன் டு ஹிம். தகுதி உடையவன் எவனும் பைபிள் அவனுக்கு எல்லாம் கொடுக்கப்படும். இஃப் யூ ஆர் டிசர்விங் எல்லாமே உனக்கு வரும். நீ வந்து அதாவது நம்ம கிடைக்காதுன்னு நினைக்கவே தெரியல. தகுதி உடையவன் எவனும் அவனுக்கு எல்லாம் கொடுக்கப்படும். விளக்கை ஏற்றி வைத்தவன் எவனும் அதை எல்லாரும் காணும்படிக்கு மேஜையின் மேல் வைப்பானே அன்றி மேஜையின் அடியில் ஒழித்து வைக்க மாட்டான். ஒரு விளக்கு எதுக்கு ஏற்றுறாங்க, எல்லாருக்கும் வெளிச்சு வரணுன்றதுக்காக மேஜை மேலே வைப்பாங்க. யாராவது போய் ஒழிச்சு கோணி பையா மூடி வைப்பாங்க அது மேலே. அது மாதிரி வெளியிடப்படாத ரகசியம் இல்லை இந்த உலகத்தில். தேடுவது உண்மை எனில் உண்மையில் அது கிடைக்கும். நீ உண்மையை தானே தேடுற. உலகத்தின் மிகப்பெரிய உண்மை எது? கடவுள் தானே. அப்போ அது கிடைக்கும். உலகத்தின் மிகப்பெரிய உண்மை கடவுள் தான். இப்போ தேடுவது உண்மை எனில், பிகாஸ் இட் இஸ் நாட் ஃபால்ஸ், இட் இஸ் உண்மை, யூ வில் கெட் இட். தேடுவது உண்மை எனில் உண்மையில் அது கிடைக்கும். அதனால் நீங்கள் நார்மலாக கொஞ்சம் மூளையை கசக்கி இங்கே வர்றவங்க அவங்களுடைய குவாலிட்டிஸு, த வே தே ஆர் கமிட்டட் அண்ட் லாயல், அதெல்லாம் பார்க்க த வேல்யூஸ் தே ஹவ் பீன் ப்ராக்டிஸிங் இன் த லைஃப் அதுவும் பார்க்கணும். இல்லை அவங்க எந்த மாதிரி இருக்காங்க, யாரும் திமிர் பிடிச்சி அலைய மாட்டாங்க, மற்றவங்கள வந்து இன்சல்ட் பண்ணுறது, ஹியூமிலேட் பண்ணுறது, எடுத்தெறிஞ்சு பேசுகிறதுலாம் இருக்கவே இருக்காது. எல்லாம் ரொம்ப காமன் கம்போஸ்டாக இருப்பாங்க. அவங்க வேலையை அவங்க செய்துட்டு போயிட்டே இருப்பாங்க. தே டோன்ட் ஈவன் பாதர் அபவுட் பீயிங் ரெக்கக்னைஸ். எனக்கு ஒரு மரியாதை கிடைக்கணுங்கிறதுக்காக கூட யாரும் செய்யறதில்லை. அவங்க வேலை சுதர்மம்னு பேர், அது அதனுடைய போக்கில் செஞ்சுட்டு போயிட்டே இருக்காங்க. இதெல்லாம் வந்து பிற்காலத்தில் ஜனங்களுக்கு புரியலாம். இப்போ புரிஞ்சது நானே கூட நம்ப மாட்டேன். ஏன்னா ஃபார் தி ஒர்க் வி ஹவ் பீன் டூயிங் ஃபார் ஸோ மெனி இயர்ஸ், தி ரிவார்ட்ஸ் அண்ட் ரிசல்ட்ஸ் ஆர் நத்திங். பர்சன்டேஜ்னு பார்த்தா ஒன்றுமே இல்லை. எங்கே 50 லட்சம் பேருக்கு மேலே 5000 பேர் ஃபில்டர் பண்ணி வந்தது எங்கே இருக்குது? இட்ஸ் நாட் ஏ தேங்க்ஃபுல் ஜாப், தேங்க்லெஸ் ஜாப். பட் டைம் கம்ஸ். அந்த மாதிரி வர்ற போது தான் அந்த ரெக்கக்னிஷன்லாம் வரும். பால் பிரண்டன் ஒருத்தன் தான், அவன் எல்லா இடத்துலையும் போய் ஞானம் கிடைக்குமான்னு தேடினே இருக்கான். எல்லா இடத்துக்கும் போகிறான், தேடுறான். அவன் போகாத சாமியார் இல்லை. சர்ச் இன் சீக்ரெட் இந்தியா நான் எழுதின புக்கை படித்து பாருங்கள். எல்லா இடத்துக்கும் போய் எல்லா சாமியாரும் மகான்கள் எல்லாரையும் பார்த்துருப்பான் அவன். லாஸ்ட்டில் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய பரமாச்சாரியா, அப்போ அவர் எங்கெங்கேயோ இருந்தார் செங்கல்பட்டில். அவர்கிட்ட வந்து எனக்கு நீங்கள் ஞானத்தை கொடுக்க முடியுமான்னு அவர் சொல்கிறாரு, நான் ஒரு மடாதிபதி, எனக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த மாதிரி வேலை இருக்குது, நான் தனிப்பட்ட முறையில் யாரையும் சிஷ்யங்களாக எடுத்துக்க முடியாதுப்பா.
உனக்கு உபதேசம் கொடுக்கக்கூடிய நிலையில் திருவண்ணாமலையில் ஒருத்தர் இருக்கார், இந்த ஹில் ஆஃப் த ஹோலி பீகான் அப்படின்னாங்க. அங்கே ஒருத்தர் இருக்கார், வடநாட்டில் ஒருத்தர் இருக்கார். ஆனால் அவர் உன்னை கிட்ட கூட சேர்க்க மாட்டார். ஏன்னா அங்கே இருக்கிறவர் உன்னை கிட்ட சேர்க்க மாட்டார். இவர்கிட்ட நீ கட்டாயம் போ அப்படின்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் மீ, அதாவது எனக்கு ப்ராமிஸ் பண்ணு, நீ அவரை பார்க்காம திருவண்ணாமலைக்கு போயிட்டு உங்கள் நாட்டுக்கு திரும்பி போகக்கூடாதுன்னு. இவன் வந்து நமக்கு டிக்கெட்லாம் வச்சுன்னு இருக்கோம் கப்பலில் போகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாம்பேயில் போய் தங்குறான். அப்போ அன்றைக்கி நைட்டு பரமாச்சாரியார் அவனுடைய ரூமில் அப்படியே தரிசனம் கொடுத்து மறைச்சு பார்த்து, நான் உனக்கு என்ன சொன்னேன், நீ அந்த சாமியை பார்க்காம போகக்கூடாதுன்னு சொன்னேனே அப்படின்ற மாதிரி. சரி, நான் அங்கேருந்து வெங்கட்ரமணின்னு தெரிஞ்ச ஒரு ஐயரை கூட்டிட்டு நேராக அவன் வந்து ரமண மகரிஷிக்கிட்ட போகிறான். அதுக்கப்புறம் ஒரு புக்கு எழுதலாம். அந்த புக்கு தான் வேர்ல்டு ஃபேமஸ் புக். இன்றைக்கி திருவண்ணாமலைக்கு ரமணாசிரமத்துக்கு இவ்வளோ வெளிநாட்டுக்காரங்க 1950 வந்துக்கிட்டு இருக்காங்கன்னா 1975 வருஷமாக, அதுக்கு அவன் எழுதின புக்கு தான் காரணம். அவ்வளோ எழுதினான். ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு டைம் இருக்கும். அவன் வந்து ஒரு வெள்ளைக்காரன், நம்மள எல்லாரை விட அவன் எப்படி சீரியஸாக வந்து ஒரு ஞானத்தை தேடி ஊர் ஊராக போய் அலைஞ்சி ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கான். அவன் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கான். அந்த புக்கை எடுத்து படித்து பாருங்கள், நம்ம இதில் இருக்கும். அப்போது திருவண்ணாமலைக்கு போகிறான், 1000 கேள்விகளோடு போகிறான். கலகலகலான்ட்டு ஒரு கல்யாண வீட்டில் சாப்பாடு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் பாத்திரம் பண்டம் எல்லாம் டன்னு புண்ணுன்னு சத்தம் கேட்டு இருக்கும். அவனவனுக்கு பரிமாறிட்டு அவன் சாப்பிட்டுட்டு லாஸ்ட்டில் தயிர் சாதம் வர்ற போது, பாயசம் வர்ற போது கலக் புலக் சவுண்டு தான் இருக்கும். அந்த மாதிரி ஆரம்பத்தில் ஆர்ப்பாட்டமாக ஆரம்பிக்கிற இந்த தேடுதல் அடங்குகிற போது சைலண்ட் ஆகிடும். வெறும் பாயசம் தான் வரும். இப்போ எங்கெங்கேயோ தேடி அலைஞ்சி ஏதோ ஒரு பாட்டு கூட, எங்கெங்கோ தேடி அலைகின்றார் ஞான தங்கமே, இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி, இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் ஞான தங்கமே, அவர் ஏதும் அறியாரடி ஞான தங்கமே. ஸோ எங்கெல்லாம் போகிறாங்க, எப்படியெல்லாம் அலையிறாங்க, எவ்வளோ பேர் அந்த மெடிடேஷன், இந்த மெடிடேஷன், இந்த டெக்னிக், அந்த டெக்னிக்குன்னு ஆயிரக்கணக்கான ரூபாய் செலவு பண்ணிட்டு எதுவும் கிடைக்கலன்னு சொல்லி ஏமாந்து போகிறாங்க. இதுதானே இன்றைக்கி உலகத்தில் ஆன்மீகத்தின் பேரால் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெரிய பிஸ்னஸ், ஒரு ரேக்கெட் இதெல்லாம். அண்டு ஒரு ஆத்மாவில் பலம் இருந்து நமக்கு பூர்வ புண்ணியம் இருந்தாக்கா ஏதோ ஒரு வகையில் நம்ம கரெக்டாக சேர்ந்துடும். இல்லைனா பால் பிராண்டன் யார், அவன் எப்படி நம்ம பரமாச்சாரியர்கிட்ட லேண்ட் ஆகிறான், பரமாச்சாரியர் அவன் ரமண மகரிஷிக்கு கைட் பண்ணுறாரு, ரமணர்கிட்ட போகிறான், அவனுக்கு எத்தனை விதமான அனுபவங்கள் அங்கே கிடைக்குது. அதனால் ரமணர் பற்றியும் எல்லாருக்கும் தெரிஞ்சு போகுது. அண்டு இது பற்றி இப்போ ரமணாசிரமம் வழியாக பரமாச்சாரியார் திருவண்ணாமலை போயின்னு இருக்கார். ரமணனுடைய சிஷ்யங்கள்லாம் வெளியே வந்து இதுதான் ரமணாசிரமம் அப்படின்னோடனே இவர் இப்படி நின்றுட்டு திருப்பி நடக்க ஆரம்பிச்சிடறாரு. இவங்களுக்கெல்லாம் ஒரே வருத்தம், என்ன இவ்வளோ தூரம் வந்த பரமாச்சாரியார் ரமணாசிரமம் உள்ளே கூட வராங்க, அப்படியே மலை சுற்றின்னு இருக்காரு அப்படின்னு சொல்லி ரமணர்கிட்ட போய் இந்த மாதிரி வந்தார், அவர் ஏன் உள்ளே வரல அப்படின்ட்டு. அப்போ ரமணர் சிரிச்சுக்கிட்டே சொன்னாராம், நானும் அவரும் ஒன்று தாண்டா அப்படின்னாராம். ரமணரும் பரமாச்சாரியரும் ஒன்றே தான் அப்படிங்கிற வார்த்தையை சொன்னார். அதே மாதிரி திருவண்ணாமலையில் விசிறி சாமியார் ஒரு தூணுக்கு பின்னால் உட்காந்து பரமாச்சாரியார் லெக்சரை கேட்டுன்னு இருக்காரு. அப்போ பரமாச்சாரியார் சொல்கிறாராம், இதுக்கு முன் ஜென்மாவில் கபீர்தாசராக இருந்த ஒருத்தர் இன்றைக்கி நம்ம பிரசங்கத்தை கேட்டுன்னு இருக்கார், தெரியுமா உங்களுக்கு அப்படின்னாராம். இவருக்கு தெரியுது, இருந்தாலும் கபீர்தாசராக இருந்தாலும் இவருடைய லெக்சரை கேட்டுன்னு உட்காந்துருக்கான்னு. இன்னொரு நாள் விசிறி சாமியார் கதவெல்லாம் போட்டுட்டு திருவண்ணாமலையில் தேர்முட்டியில் இருந்த ஆசிரமம் அப்போ வெளியே நின்றுட்டுருக்காரு. ஒரு காரு வருது, காஞ்சி பரமாச்சாரியார் காரை அமிச்சார், உங்களை மடத்துக்கு கூட்டின்னு வர சொல்லியிருக்காருன்ட்டு. அவர் ஏறி உட்காந்துக்கிறாரு, காஞ்சி மடத்துக்கு வராங்க, இவர் உட்காந்துக்கிறாரு, அவர் உட்காந்துக்கிறாரு, 2 பேரும் அப்படியே 1/2 மணி நேரம் இருக்காங்க. 1/2 மணி நேரம் ஆனோடனே ராம்ஜி இப்படி கும்பிட்டுட்டு கிளம்புறாரு. காரை ஓட்டின்னு வந்தவங்ககிட்ட கேட்குறாரு, நாங்கள் என்ன பேசணும்னு உங்களுக்கு தெரியணுமா அப்படின்னு. அவன் சொல்கிறான், நீங்கள் தான் ஒன்றுமே பேசலையேங்கிறான். இல்லை நாங்கள் எல்லாம் பேசிட்டோம், நாங்கள் என்ன பேசணும்னு உங்களுக்கு தெரியணுமா. அப்போ அவரே சொல்கிறார், அவர் சொன்னார், எங்கள் மடத்தில் பகவத் நாம போதியந்தராள்னு ஒருத்தர் கும்பகோணம் பக்கத்தில் அவருடைய அதிஷ்டானம் இருக்குது, அவர் முன்ன மாதிரியே ராமநாமம் ஜபம் பண்ணினவர், அதனால் உனக்கு வேணும்னா நான் அங்கே வசதி பண்ணித்தரேன், நீ கோவிந்தபுரம் போய் அங்கே இருக்கியா, உனக்கு அந்த இடம் ரொம்ப சூட் ஆகும்னு சொன்னார். நான் சொன்னேன், இல்லை எனக்கு திருவண்ணாமலையே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னேன். அப்போ நான் ஆசீர்வாதம் சொன்னார், இதுதான் நாங்கள் 2 பேரும் பேசிக்கிறது அப்படின்னாரு.
அப்போ உலகத்தில் கிங் சாலமன் கதையில் வர்ற மாதிரி பூ எங்கே இருக்குதுன்னு வண்டு எங்கே இருந்தாலும் வரும். அந்த மாதிரி ஆத்மாவில் பலம் இருந்தால் உலகத்தில் எந்த மூலையில் எந்த மகான் இருந்தாலையும் உன்னை அங்கே கொண்டு போய் சேர்த்துருவாங்க. ஆத்மாவில் பலம் இல்லைன்னா நீ அழிஞ்சிக்கினே தான் இருப்பேன். கண்டவங்கிட்ட போய் ரெண்டு இருக்குது, ஒன்று கண்டவன், இன்னொன்று கண்டவன். என்ன வித்தியாசம்? கடவுளை கண்டவன், இன்னொருத்தன் கண்டவன். அப்போ நீ கண்டவங்கிட்ட போறியா கடவுளை கண்டவங்கிட்ட போறியா அப்படிங்கிறது உன் தலையில் எழுதியிருந்தால் தான் முடியும். இல்லைன்னா யூ வில் பி வேஸ்டிங் யுவர் ரிசோர்ஸஸ் அண்ட் டைம் ஆன் ஆல்வேஸ் ராங் பீப்புள். அண்டு ஆன்மீகம் ரொம்ப பெரிய பாஷை, அவ்வளோ ஈஸி கிடையாது. இப்போ ரமணாசிரமத்துக்கு இவர் போகிறார், பால் பிரண்டன் போகிறார், இருக்கா பாரு, அந்த டிஸ்கிரிப்ஷனாக வேணாம், டைரக்ட் அவன் பேசுறது பரமாச்சாரி இவர் ரமணர்கிட்ட என்ன பேசணுன்றது தான். எங்கிட்டையும் நிறைய பேர் வந்திருக்காங்க வெளிநாட்டிலேருந்து. ரிச்சர்ட்னு சொல்லி ஒரு ஆள், அவங்க ஒய்ஃபு வந்து ஸ்ட்ரேஞ்ச் ஸ்டோரி ஆஃப் சிவசங்கர் பாபான்னு ஒரு குட்டி புக்கு எழுதியிருப்பாங்க. 1999 அந்த ரேஞ்சில் வந்தாங்க. அதுக்கப்புறம் யாரோ ஒருத்தன் ஃபாரின் டெலிவிஷன்காரன் வந்தான். நான் இங்கே வந்தப்புறம் வந்து லோஞ்சி பெண்ணால் ஒரு கார்டன் மாதிரி இருக்கு இல்லையா, அங்கே வச்சு என்னை ஒரு இன்டர்வியூ பண்ணி அது ஒரு டாக்குமெண்ட் நம்ம கூட அதை ரீப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். இது மாதிரி இன்னொரு தடவை அமெரிக்காவிலேருந்து ஒரு 30-40 ஆளுங்க வந்தாங்க. எல்லாம் வந்து பெரிய பெரிய சயின்டிஸ்ட்டுங்க, அந்த மாதிரி ஆளுங்க. அவங்க நீலங்கரைக்கு வந்து எங்கிட்ட கேட்டாங்க, டெல் அஸ் இன் வாட் வே காட் ஹஸ் பனிஷ் ஹிட்லர் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், உங்களுக்கு என்ன ப்ராப்ளம், ஹிட்லரை கடவுள் எப்படி பனிஷ் பண்ணால் உங்களுக்கு என்னன்னு. இல்லை நாங்கள்லாம் யூதர்கள், ஸோ வி வாண்ட் டு நோ பிகாஸ் ஜூஸ் வேர் தி அஃபெக்டட் பார்ட்டிஸ் பை ஹிட்லர், அதனால் தெரிஞ்சுக்கணுன்னாங்க. நான் சொன்னேன், ஆன்சர் ஒன் சிம்பிள் கொஸ்டின், வெதர் காட் இஸ் எ கிரேட்டர் பர்சன் ஆர் ஹிட்லர் இஸ் எ கிரேட்டர் பர்சன். கடவுள் நினைக்காம ஒரு ஹிட்லர் வந்து யூதர்களை அழிச்சிருக்க முடியுமா? இப்போ எதுக்கு கடவுள் ஹிட்லரை ஒரு கருவியாக பயன்படுத்துகிறார்? காரணம் காரியம் கற்றவை கற்பவை அனைத்தும் நற்கரிசி நாரணன். அப்போ ஒரு கருவி தான் ஹிட்லருங்கிறவன். ஏன்னா இந்த யூதர்கள்லாம் ஷைலக் கந்துவட்டி வியாபாரம், பவுண்ட் ஆஃப் ஃப்ளஷ்ன்னு படிக்கிறீங்க இல்லையா ஆஃப் வெனிஸில், அந்த மாதிரி ஆளுங்க. அவங்க எவ்வளோ காலம் ஜனங்களை இந்த மாதிரிலாம் கொடுமைப்படுத்திட்டு இருந்தாங்க வட்டி வியாபாரத்தில், அதில் இதிலெல்லாம். அவங்கள பனிஷ் பண்ணணுன்னு கடவுள் நினைக்கிற போது ஒரு கேரக்டரை க்ரியேட் பண்ணுறாரு. அந்த கேரக்டர் தான் ஹிட்லர். கார்த்தவீரிய அர்ஜுனன் ஒருத்தன் தான். அவன் 21 தலைமுறைகளுக்கு எல்லா பிராமணர்களையும் அழிச்சிக்கிட்டே இருந்தான். அதை ரிட்ரெஸ் பண்ணுறதுக்காக ஒரு பரசுராம அவதாரம் வருது. பரசுராமர் அடுத்த 21 தலைமுறைகளுக்கு எல்லா சத்திரிகளையும் அழிச்சிக்கிட்டு இருக்கிறாரு. ஸோ கடவுள்கிட்ட இதெல்லாம் இருக்குது. எனர்ஜி இஸ் கான்ஸ்டன்ட்டு. ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷனுங்கிற மாதிரி கடவுளுக்கு எல்லாம் தெரியும். உலகத்தில் நடக்கிற எந்த ஒரு விஷயம் கூட சம்பந்தம் இல்லாமல் நடக்காது. நம்முடைய இந்த குருவி மூலிகை வச்சுக்கிட்டு நமக்கு புரியாமல் போகலாம், ஆனால் எவ்ரி திங் வில் பி பெர்ஃபெக்ட் இன் காட்ஸ் திங். ராஜா கையை வச்சா ராங்காக போனது இல்லை. ராஜான்றது யார்? கடவுள். அவர் தான் யார்? கோவிந்தராஜா, சுந்தரராஜா, தியாகராஜா, பாருங்க எல்லாமே ராஜா தானே, நடராஜா. ஸோ ராஜா கையை வச்சா ராங்காக போனது இல்லை, எல்லாம் கரெக்டாக பண்ணுவார் அவர். நமக்கு புரியல, அதனால் நம்ம இவன் ரைட்டு அவன் ராங்க, இவங்க நல்லவங்க அவங்க கெட்டவங்கலாம் நினச்சிட்டு இருப்போம். அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஈசன் ஆணை இல்லாமல் ஈ எறும்பும் அசைவது இல்லை. எல்லாத்துக்கும் காரண காரியம் இருக்கும். I enter the large hall and sit down near him. ரமணாசிரமத்தில் ஒரு பெரிய ஹாலு இப்போ கூட இருக்குது. அவர்கிட்ட போய் உக்காந்தார். I say, Master, I have studied our Western philosophies and sciences, lived and worked among the people of our crowded cities, tasted their pleasures, and allowed myself to be caught up into their ambitions. Yet, I have also gone into solitary places and wandered there amid the loneliness of deep thought. I have questioned the sages of the West. Now I have turned my face towards the East. நான் ஒரு வெள்ளைக்காரன், வாழ்க்கையை நல்லா என்ஜாய் பண்ணியிருக்கேன், அதே நேரத்தில் ஆன்மீக தேடுதலும் என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறான். I have heard many opinions, listened to many theories. Intellectual proofs of one belief or another lie piled up all around me. I am tired of them, skeptical of anything which cannot be proved by personal experience. நிறைய சொல்கிறாங்க, ஆனால் சொந்த அனுபவம் வராத வரைக்கும் எனக்கு எது மேலேயும் நம்பிக்கை வர மாட்டேனுது. It is said that there are some in your land who can give
what our Western sages fail to reveal. எங்களுடைய மேற்கத்திய ஞானிகள் எதை கொடுக்க முடியலையோ அதை உங்கள் நாட்டில் இருக்கிற சில பேரால் கொடுக்க முடியும்னு நான் கேள்விப்பட்டு வந்திருக்கேன். Is this so? Can you assist me to experience enlightenment? Or is the search itself a mere delusion? இந்த தேடுதல்ங்கிறது ஒரு மாயையா இல்லை நிஜமாகவே தேடப்பட வேண்டிய உண்மைன்னு ஒன்று இருக்கா? I have now reached my conversational objective and decide to await the Maharishi's response. He continues to stare thoughtfully at me. Perhaps he's pondering over my questions. 10 minutes pass in silence. At last, his lips open and he says gently, "You say I want to know. Tell me, who is that I?" What does he mean? He has now cut across the services of the interpreter and speaks direct to me in English. Bewilderment creeps across my brain. "I'm afraid I do not understand your question," I reply blankly. நீ நான் கேட்குறேன் நான் தேடுறேன்னு சொன்னியே, அந்த நான் என்பது எது இல்லை யார் அப்படின்னு கேட்குறாரு. இப்போ டைரெக்டாகவே ரமண மகரிஷி இங்கிலீஷில் பேச ஆரம்பிச்சிடறார். நடுவில் இருந்த டிரான்ஸ்லேட்டர் வெங்கட்ரமணி கிடையாது. Is it not clear? Think again. I puzzle over his words one more. An idea suddenly flashes into my head. I point a finger towards myself and mention my name. "And do you know him?" "All my life," I smile back at him. "But that is only your body." Again I ask, "Who are you?" I cannot find a ready answer to this extraordinary query. The Maharishi continues, "Know first that I, and then you shall know the truth." நீ யார்? நான் பால் பரண்டுன்றான். பால் பரண்டுன்றதும் உடம்புக்குள்ள பேர். அவர் சொல்கிறார், பால் பரண்டு த நேம் ஆஃப் யுவர் பாடி, பட் டெல் ஹூ யூ ஆர், நீ யார் அப்படின்னு திருப்பி கேட்குறாரு. My mind hazes again. I am deeply puzzled. This bewilderment finds verbal expression. But the Maharishi has evidently reached the limit of his English, for he turns to the interpreter and the answer is slowly translated to me. There is only one thing to be done. Look into yourself. Do this in the right way and you shall find the answer to all the problems. முதல்ல நான் யாருன்னு யோசனை பண்ணிக்கிட்டே இரு. அதுக்கு என்னைக்கு விடை கிடைக்குதோ அன்னைக்கு நீ ஞானி ஆயிட்டேன்னு அர்த்தம் அப்படின்ற வார்த்தையை சொல்கிறார். It is a strange rejoinder, but I ask him, what must one do? What method can I pursue? என்ன பண்ணணும், என்ன சிஸ்டம், என்ன மெத்தடை யூஸ் பண்ணும்? Through deep reflection on the nature of oneself and through constant meditation, the light can be found. I have frequently given myself up to meditation upon the truth, but I see no signs of progress. How do you know that no progress has been made? It is not easy to perceive one's progress in the spiritual realm. Is the help of a master necessary? It might be. Can a master help a man to look into oneself in the way you suggest? He can give the man all that he needs for this quest. Such a thing can be perceived through personal experience. How long will it take to get some enlightenment with a master's help? It all depends on the maturity of the seeker's mind. The gunpowder catches fire in an instant, while much time is needed to set fire to the coal. I receive a queer feeling that the sage dislikes me to discuss the master of subjects and their methods. Yet my mental pertinacity is strong enough to override this feeling, and I address a further question on the matter to him. He turns a stolid face towards the window, gazes out at the expanse of hilly landscape beyond, and vouchsafes no answer. I take the hint and drop the subject. இது ஃபஸ்ட் என்கவுண்டர். ஸோ அவர் சொல்கிறதெல்லாம் நீ ஆத்ம விசாரம் பண்ணு, உனக்கு வெளிச்சம் கிடைக்கும். அந்த வெளிச்சம் தேடுறது உனக்குள்ளேயே தான் இருக்குது அப்படின்னு. கஸ்தூரிமான்னு ஒன்று இருக்குது, அதுக்கு ஏதோ ஒரு வாசனை வருதுன்னு வாழ்நாளெல்லாம் அந்த வாசனை தேடி ஓடிக்கிட்டே இருக்குமா. அது சாகிற போது தான் தெரியுமா அது எந்த வாசனை தேடி ஓடிச்சோ அந்த கோரோஜனோன்றது அது மூக்கு மேலேயே இருந்தது. அப்போ எந்த கடவுளை தேடி நாம் ஓடிக்கிட்டே இருக்குமோ அந்த கடவுள் நம்மக்கிட்டே இருக்குது.
அது தெரியாமல் தான் நாம் தேடிக்கிட்டே இருக்கோம் கடவுளை அப்படிங்கிறது தான் இந்த நான் யாருன்ற விசாரணத்துக்கு இது. ஸோ இது பெரிய சப்ஜெக்ட். அந்த புக்கில் ஒரு 60 பக்கம் 70 பக்கம் இருக்கும். எப்படி அவருக்கு இந்த அனுபவங்கள் கிராஜுவலாக கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது திருவண்ணாமலை ஆசிரமம் வந்து ஒரே பாம்பு தேள் எல்லாம் வச்சு குடிசை மாதிரி தான் இருந்திருக்கும். ஸோ இவருக்கு ஹெல்ப் பண்ணுறவங்க யாரெல்லாம் இவர் சந்திக்கிறாரு, அவங்க எப்படி இவருக்கு ஏதோ ஒரு வகையில் கொஞ்சம் என்லைட்டன்ட் பாத்துக்கு வழிகாட்டுறாங்க, அதெல்லாம் அந்த புக்கில் இருக்கும். நிறைய பேர் அவர் பார்த்துருக்கார். சண்டிதாஸ்னு ஒரு பெரிய கவிஞர் பெங்காலில். அண்டு அவர் வந்து ஒரு ரோட்டில் பஸ்ஸு லாரியெல்லாம் அந்த காலத்தில் ரொம்ப ரேராக தானே இருக்கும். புழுதி படிஞ்சே எங்கேயோ ஒரு மத்திய பிரதேச ரோட்டில் உட்காந்துக்கிறார் மூட்டை முடிச்சோடும். அவர் ரொம்ப பெரிய ஆள். அவர் வந்து அம்பாள் உபாசனை பண்ணுறவர். அவர் களிமண் பொம்மையை வச்சுக்கிட்டு உபாசனை பண்ணிட்டு இருக்கிற போது ஒரு ஆள் போயிட்டு இவெல்லாம் களிமண்ணை கட்டினே இருக்கான்னு இவர் ஒரு இது எடுத்து பூ எடுத்து எங்கள் அம்மாவையாடா நீ களிமண்ணு சொன்னேன்னு இப்படி குத்துறாரு. அப்படியே ரத்தம் பவுக்குன்னு வருது அதுலேருந்து. அந்த அளவுக்கு பெரிய உபாசனெல்லாம் பண்ணினவர். அந்த மாதிரி பல பேரை சந்திச்சிருக்காரு. அண்டு அவருடைய டோட்டல் சர்ச்சில் 2 இடத்த ஒத்துக்கிறாரு. ஒன்று ரமணர், அது சரண்டரானார். அதுக்கு முன்னாடி இப்போ கூட இருக்குது, பட் அந்த அளவுக்கு பெரிய ஆளுங்க அங்கெல்லாம் இல்லை. நீங்கள் அமிர்த்சர் போயிட்டு திரும்பி வர்ற வழியில் அங்கே ஒரு ஆசிரமம் இருக்குது, பஞ்சாபிங்கெல்லாம் இருக்கக்கூடிய ஆசிரமம். நீ குரூப்பாக போனாக்கா இடம் கொடுக்க மாட்டாங்க, குடும்பத்தோடு போனால் இடம் கொடுக்க மாட்டாங்க. அங்கே நீ போயிட்டேனாக்கா அதுலேயே இருக்கு பாரு, ஒரு சாப்பாடு 2 வேளை போட்டுருவாங்க. அவங்க சில டெக்னிக்ஸ் எல்லாம் கற்றுக் கொடுப்பாங்க. இது யாருன்னா ஒரு பெரிய ஒரு சிந்தி மாதிரி ஒருத்தர் இருந்தார். அவர் இதை வச்சுருக்காரு, இந்த ஆசிரமத்தை நடத்தின்னு இருக்கார். நான் நிறைய தடவை போயிருக்காங்க. ரொம்ப நல்ல சாப்பாடு கிடைக்காங்க. ஏன்னா நம்ம நார்த் இந்தியாவிலாம் அலைஞ்சிட்டு அங்கே வந்து இட்லி, தோசை, உப்புமா, பொங்கல், சவுத் இந்தியன், நார்த் இந்தியன் எல்லாமே கிடைக்கும். ரொம்ப சப்சிடைஸாக இருக்கும். அதுக்காக அங்கே கட்டாயம் போய் சாப்பிட்டுட்டு தான் வருவோம் நாங்கள். பேர் நான் சொல்கிறேன், பனாரஸ் இல்லை, இல்லை அதெல்லாம் இல்லைப்பா, அமிர்த்சர்னு சொல்லி எனக்கு ராதா சுவாமி சத்சங். இப்போ இங்கெல்லாம் இருக்குது ராதா சுவாமி சத்சங், அதெல்லாம் இல்லை, அங்கே ஒன்று இருக்குது. ஒரு காலத்தில் அது நல்லா பண்ணாங்க. படிங்க, அந்த புக்கெல்லாம் நம்ம லைப்ரரியில் இருக்குது, தமிழ்லேயும் இருக்குது. அதனால் இந்த ஒரு புக்கு ரொம்ப நல்ல புக்கு. அதே மாதிரி அருள் நாடிய திரு யாத்திரைன்னு தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ண ஒரு புக் இருக்குது, இன் குவெஸ்ட் ஆஃப் காட் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ராம் சரத்குமார் சாமியுடைய குரு கஞ்சங்காடு ராமதாஸ் சாமி அவருடைய வாழ்க்கை வரலாற்று நடந்ததெல்லாம் எழுதியிருக்காரு. அந்த புக்கும் நம்மக்கிட்ட தமிழும் இருக்குது, இங்கிலீஷும் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்கெல்லாம் எப்படி இந்த உண்மையை தேடிக்கிட்டு இருந்தாங்க, அண்ட் எவ்வளோ சீரியஸாக தேடிக்கிட்டு இருந்தாங்க அப்படியெல்லாம் நமக்கு புரிய ஆரம்பிக்கும். ஹவு தே சர்ச்சுங்கிற மாதிரி. அண்டு எந்த ஒரு விஷயம் அவங்கள அதுக்கு புஷ் பண்ணுச்சு அப்படின்னு. இவர் வந்து வியாபாரம் பண்ணிகிட்டு இருந்தார், மேங்களூர்காரர். அவர் ராமதாஸ் சாமி. அவர் வியாபாரத்தில் கடன் ஆகி போகுது. கடன் ஆகிற போது என்ன பண்ணுறதுன்னு தெரியல அவருக்கு. அவங்க அப்பாவே சொல்கிறாரு, நான் அவனுக்கு ராமநாமம் உபதேசம் பண்ணுறேன்ட்டு ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெயராம்னு சொல்லிட்டார். அதை சொல்ல ஆரம்பித்தோடனே இவருக்கு நிறைய பேர் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. இவருடைய கடனெல்லாம் தீர்ந்து போகுது. சரி, நம்ம சாகலான்னு நினச்சோம், நமக்கு இந்த ராமர் வழி காட்டிட்டார், இனிமேல் நம்ம ராமனை தான் தேடணுன்ட்டு அவங்க ஒய்ஃபுக்கு ஒரு லெட்டர் எழுதிடுறார். இனிமேல் என்ன நீ தேடாத, நான் ஒரு சகோதரன் நினச்சிக்கோன்ட்டு லெட்டர் எழுதிட்டு கையில் காலெலாம் எடுத்துக்கூடாது, நம்ம மனசு போன போக்கில் போகணுன்னு ஒரு ரயில் ஏறி உட்காந்துக்கிறார். எதுவும் எடுத்துக்க மாட்டார். அவருடைய பேக்கில் ஜுவல்லாம் பேக்குன்றனா அதில் ஒரு புத்தருடைய லைஃப் ஹிஸ்ட்ரி, லைட் ஆஃப் ஏஷியா, ஒரு பைபிளு, ஒரு பகவத்கீதை, 3 புக்கு தான் இருக்கும், வேறு எதுவுமே இருக்காது. ட்ரெயினில் ஏறி உட்காந்துக்கிறார். அவருக்கு பக்கத்து சீட்டில் ஒரு சாமியார் என்றார், ராமா. இவர் யாரை பார்த்தா அவங்கெல்லாம் ராமான்னு நினச்சிக்குவார். எப்படி நீ என்ன சொன்னால் நான் கேட்குறேன் ராமான்னுவார். அப்போது சரிவா திருச்சியில் இறங்கிடலான்ட்டு திருச்சியில் இறங்கிட்டு போய் ஒரு மொட்டை போட்டு வா, இந்த வெள்ளை ட்ரெஸ் எல்லாம் இருந்தாக்க யாரும் சோறு போட மாட்டாங்க, இந்த காவி கட்டிக்கோன்றார். அதுவும் ஒத்துக்கிறார். போய் அகரகாலத்தில் பிச்சை எடுத்துணுவான்ட்டு இவர் அகரகாலத்தில் போய் பிச்சை கொண்டு வந்து வைப்பார். இவர் கொஞ்சம் கொடுத்து மீதியெல்லாம் அவர் மொக்குவார். கொஞ்ச நாள் ஆகிடும், உனக்கு எனக்கு சரிப்பட்டு வராது, நீ ரொம்ப யோக்கியனாக இருக்கேன்னு சொல்லிட்டா. அவர் பரதேசி பண்டாரம், இவர் யோக்கியனாகிறாரா, அதனால் வேணான்னு தத்தி விட்டுறாரு. இவர் போய் நிற்கிறாரு. ஒரு டிடிஆர் வரான்.
டிக்கெட்டுன்றான். இவருக்கு டிக்கெட் இல்லை. யூ பெகார் அப்படின்னு சொல்லி கீழே தள்ளி வர்றான். ஒரு மூட்டை கீழே போடுறான். அதில் பைபிள் விழுது. டு யூ பிலீவ் இன் கிரைஸ்ட்ங்கிறான். ஏஸ்ன்றார். அவன் டிடிஆர் ரூமுக்கு கூட்டின்னு போய் ஒரு சாப்பாடு வாங்கி கொடுத்து அவனே அடுத்த ஸ்டேஷனுக்கு டிக்கெட் வாங்கி கொடுத்துட்டு இவர் ட்ரெயினில் உட்கார வைப்பான். இவர் எங்கேயும் நாக்பூர்கிட்ட போயின்னு இருப்பார். அப்போது ஒரு சேட்டு வருவான். வந்து, சாமி நீங்கள் வாங்க, என் பையன் சேக கிடக்குறான், உங்கள் கையை தூக்கி அவன் தலைமையில் வச்சா போகிறோம் நல்லா ஆகிடுவான்ட்டு கம்பல் பண்ணி கூட்டின்னு போகிறான். இவர் எல்லாத்தையும் வேடிக்கை தானே பார்க்குறவர். கை வச்ச உடனே அவன் நல்லாயிடுறான். உடனே அவன் சொல்கிறான், எனக்கு ஒரு மாந்தோப்பு இருக்குது, அங்கே நீங்கள் தங்கிக்கோங்க, உங்களுக்கு எல்லா வசதியும் நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வசதி பண்ணி கொடுக்குறேன்னு. இவர் நான் 3 நாளைக்கு மேலே எங்கேயும் தங்க மாட்டேன்னு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் நேராக கஷ்டப்பட்டு பத்ரிநாராயணன் கோயிலுக்கு போகிறார். அந்த காலத்துலாம் பத்ரிநாராயணன் கோயிலுக்கு நீ இப்போ போகிற மாதிரி பஸ்ஸெல்லாம் போக முடியாது. ரிஷிகேஷ்லேருந்தே நடந்து தான் போகணும். அந்த காலத்தில் 242 கிலோமீட்டர் நடந்து போக வேண்டியது. போய் டயர்டாக நிற்கிறாரு. ஒரே க்யூ நிற்கிதாங்க. அப்போ ஒரு ஆள் சொல்கிறான், உன்னை பார்த்தா சிக்காகிற, உடம்பு சரியில்லைன்னு சொல்லு, உன்னை முன்னே விட்டுருவாங்க. என் ராமனை தரிசனம் பண்ணுறதுக்காக கூட நான் போய் சொல்ல மாட்டேன்னுவார். அப்போ ஒரு ஆள் வந்து, சரி வாயான்னு உள்ள கொடுப்பார். ராமரை பார்த்துருவார், வந்துடுவார். கீழே இறங்கி டயர்டாகுதுன்னு ஒரு மரத்தடியில் படுத்துவார். பார்த்தா எல்லோரும் மூத்திரம் பெஞ்சு வச்சுருப்பாங்க. சரி, எல்லா அனுபவத்தையும் நம்ம அக்செப்ட் பண்ணணும். அதனால் அந்த மூத்தத்திலே படுத்துன்னு இருப்பார். ராத்திரிலாம் எழவே மாட்டார். அதுக்கப்புறம் அப்படியே கிளம்பி கஞ்சங்காட்டுக்கு வராரு. கஞ்சங்காட்டில் ஒரு குகையில் போய் உட்காந்துக்கிறார். இன்றைக்கும் கஞ்சங்காட்டில் அந்த குகை இருக்குது. அந்த குகையில் உட்காந்து இருக்கிற போது அவர் ஜபம் பண்ணிக்கிட்டே இருக்கார். ஒரு நாள் அவருக்கு ஒரு கனவுல ராமர் சொல்கிறார், உனக்கு நான் தரிசனம் கொடுக்க வேண்டிய நேரம் வந்துச்சு, நீ வந்து ஜபம் தபம்லாம் பண்ணிட்டு இருக்கே தவிர சர்வீஸ் பண்ணல. அதனால் இந்த காசர்கோடு மார்க்கெட்டில் ஒரு குஷ்ரோகி இருக்கான், அவனுக்கு நீ ஒரு வாரம் சர்வீஸ் பண்ணு, உனக்கு நல்லது நடக்கணும். இவர் போய் அந்த குஷ்ரோகிக்கு வாயில் இருக்கிற புண்ணெல்லாம் துவச்சி அவனுக்கு வந்து இவர் போய் சாப்பாடெல்லாம் பிச்சை எடுத்துகிட்டு வந்து கொடுத்து ஊட்டி விட்டு இப்படிலாம் ஒரு வாரம் பண்ணிட்டு குகையில் வந்து உட்காடுறாரு. அவருக்கு ராம தரிசனம் கிடைக்குது. இப்போ அவரை தேடி கிருஷ்ணாபாயின்னு ஒரு அம்மா வராங்க. அவங்க கல்யாணம் ஆகி 3 குழந்தைங்கள்லாம் இருக்குது. அவங்க விடோ. அப்போ ஊரில் இருக்கிறவங்கெல்லாம் இவங்க 2 பேரையும் தப்பாக பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அதனால் அவர் காசர்கோடை விட்டு கஞ்சங்காடுக்கு வந்து அங்கே ஏதோ ஒரு தோப்பில் சின்னதாக ஆரம்பித்தது தான் நீங்கள் பார்க்குற ஆனந்தாசிரம். அப்படி தான் அது ஆரம்பித்தது. அண்ட் இப்போ நீங்கள் போகலாம். கஞ்சங்காட்டில் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். எல்லாம் மேங்களூர் டைல் போட்ட ரூமும் ஒரே ஒரு ஹால் கொஞ்சம் நல்லா கட்டியிருக்காங்க. நீங்கள் காலையில் வந்து அங்கே டீ காஃபி வச்சுருவாங்க, நீ போய் எடுத்து குடிச்சிக்கலாம். அவங்க உனக்கு தியானம் பண்ணுறேன்னு சொல்லி சாமியார் ஒரு ரூம் கொடுத்தாருன்னா உன் ரூம் வாசல்லையே ஃப்ளாஸ்கில் டீ காஃபி வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் 7 மணி 7:30 மணிக்கு போனேன்னா எதனா ஒரு டிஃபன் கிடைக்கும். 12 மணிக்கு அங்கே பெரிய டேபிள் மேலே சாதம் ரசம் சாம்பார் இது மாதிரிலாம் இருக்குன்னு எடுத்து போட்டு சாப்பிட்டு பிளேட்டை கழுவி அங்கே வச்சு நீ பாட்டிக்கு வந்துடலாம். எந்த ஒரு இதுவும் கிடையாது. நிறைய புக்கெல்லாம் வச்சு ஒரு லைப்ரரி இருக்குது. அண்டு டெய்லி ஒரு தடவை அந்த ராமதாஸ் சாமியுடைய சமாதி இருக்குது இல்லையா, கிருஷ்ணாபாயுடைய சமாதி இருக்குது இல்லையா, அங்கே போய் ஒரு பூ கொடுப்பாங்க. அதை வச்சுட்டு கும்பிட்டுட்டு நீ பாட்டிக்கு என்ன வேணால் பண்ணிக்கலாம். சில பேர் என்ன பண்ணுவாங்க, அந்த 2 சமாதியும் சுற்றி சுற்றி ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. லைப்ரரியே படிப்பாங்க. இதான் அங்கே இருக்கிற சிஸ்டம். ரொம்ப அமைதியான ஒரு ஆசிரமம். அப்சல்யூட்லி நான் கமர்ஷியல். காசு பணம் ஏமாத்துறது சீட்டிங் அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. ஆனால் வசதிகள் ரொம்ப ஆர்டினரியாக தான் இருக்கும். சாப்பிட்லாம், சாமி கும்பிட்டுலாம், அது தவிர வேறு ஒன்று லைப்ரரியில் படிக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஆசிரமம் அவரால் வந்தது தான். அவருடைய சீடர் தான் நம்ம ராம் சுரத்குமார் சார். கஞ்சங்காடு ராமதாஸ் சாமியுடைய சிஷ்யனாக இருந்து அவர் துரத்தி விட்டார். ஒரு பெரிய ஆலமரத்துக்கு கீழே சின்ன மரம் வராது, நீ தனியாக போகணுன்ட்டு. நான் எங்கே போவேன் என்ன பண்ணுவேன்றாரு. போய் பிச்சை எடுன்றார். அதனால் இவர் திருவண்ணாமலைக்கு வந்து பிச்சை எடுத்து, என்ன குரு சொல்லிட்டார் பிச்சை எடுன்னு. அவர் நிஜமாக சொன்னாரா கோவத்தில் சொன்னாரா இரிட்டேட் ஆகின்னு தெரியாது. குரு சொல்லிட்டாருங்கிறதுக்காகவே இவர் இது பண்ணியிருந்தார். அவங்க குரு கொடுத்த ஒரு சால்வையை லாஸ்ட் வரைக்கும் போத்திக்கிட்டே இருந்தார். எவ்வளோ வருஷம் போத்திருந்தாருன்னு சொல்ல முடியாது. ஸோ அங்கேருந்து வந்தவர் தான் இவர். ஸோ அந்த சாமியாருங்களாம் இங்கே கூட வந்திருக்காங்க. வந்து நம்ம விட்டலா ஸ்கூலில் ஒரு லெக்சர் கூட கொடுத்துருக்காங்க. அந்தளவுக்கு பெரிய ஆளுங்க இப்போ அங்கே வரல. அவங்களுக்கு பின்னாலே யாரும் வரல. ஒருத்தர் இருந்தார், டைரக்ட் டிசைபிள் ஆஃப் கஞ்சங்காடு ராமதாஸ் சாமி. அவர் இறந்துட்டார் இப்போ. அண்டு மற்றபடி இப்போ வர்றவங்கெல்லாம் ஒரு ட்ரெயின்டு சன்னியாசிஸ்ன்னு வச்சுக்கலாம். காவி கட்டிக்கிட்டு இருப்பாங்க. பட் ஆன்மீகத்துக்கு ஒரு அமைதியான இடம். ஆனால் வசதிகள் இருக்காது, இப்பயே சொல்லிடுறேன். ப்ளஸ் மேங்களூர் சைடுன்றதுனால பயங்கர வெயிலாக இருக்கும். கிளைமேட்டே அந்த இடத்துல ரொம்ப வெயிலாக இருக்கும்.
போகிறதுன்னா நீங்கள் போய் பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த சைடில் இருக்கிற ஆசிரமங்கள்லாம் அது ஒரு நல்ல ஆசிரமம். மற்றதெல்லாம் ஆசிரமம் இல்லை, ஆனால் நிறைய இடங்கள்ல உங்களுக்கு சாப்பாடு கிடைக்கும். கர்நாடகாவில் கெக்கே சுப்பிரமணியா, தர்மஸ்தலா, உடுப்பி, அப்புறம் சிருங்கேரி, இந்த மாதிரி நிறைய இடங்கள் இருக்குது. கட்டில் துர்கா, அப்புறம் இது கோகர்ணம், எல்லா இடத்துலையும் சாப்பாடு போடுவாங்க. அண்டு 2 வேளை சாப்பாடு கிடைக்கும். டாய்லெட்லாம் பப்ளிக் டாய்லெட்ஸ் நிறைய இருக்கும், ஆறுலாம் நிறைய இருக்கும். ஆற்றுல குளிக்கலாம், பப்ளிக் டாய்லெட் யூஸ் பண்ணலாம், சத்திரங்க இருக்குது, அதில் நீ இப்போ ஃப்ரீயாக படுத்துக்கலாம். இல்லை 25 ரூபாயிலிருந்து 800 ரூபா வரைக்கும் விதவிதமான ரூம்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு ரூம் எடுத்து தங்கிக்கலாம். கோயிலில் போய் சாப்பிட்டு கோயிலே உட்காந்துன்னு இருக்கலாம். கோயிலில் டெய்லி யாகங்க நடந்துக்கிட்டே இருக்கும் மூகாம்பிகையிலலாம். வேணுன்னா நீ அந்த யாகத்தில் கூட போய் உட்காந்துக்கலாம், யாரும் ஒன்றும் எழுன்னு சொல்லவே மாட்டாங்க. இப்படி நல்ல இடங்க இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு கர்நாடகாவில் இருக்குது. இந்த தவத்தை நாடி யாராவது போகணுன்னா சாப்பாட்டுக்கு இருக்கிறதுக்கு ஏதோ ஒரு இடம், அண்ட் குளிக்கிறதுக்கு ஆற்றுல தண்ணி, இதெல்லாம் இருக்கிற இடம் கர்நாடகா. ஆந்திரா இருக்குது. இந்த சிம்மாச்சலம்னு ஒரு இடத்துல சாப்பாடு போடுவாங்க. அன்னவரம் சத்யநாராயண சாமி கோயிலில் சாப்பாடு போடுவாங்க. விஜயவாடாவில் சந்திரபாபு நாயுடு முதல்ல வந்தபோது போட்டாங்க, இப்போ என்னன்னு எனக்கு தெரியாது. ஒரு 2-3 இடம் தாங்க அது. அதே மாதிரி இங்கே இது சித்தூர்லேருந்து நீங்கள் வர்ற வழியில் ஒரு பெரிய சாமியார் மடம் மாதிரி இருக்கும், கொஞ்சம் பிரிமிட்டிவாக தான் இருக்கும், ஆனால் சாப்பாடெல்லாம் போடுவாங்க. ஸோ நீ நிஜமாகவே உருப்படணும்னு நினச்சேன்னா நிறைய இடங்கள்லாம் இருக்குது. கர்நாடகாவில் டெஃபினட்டாக இருக்குது, ஆந்திராவில் கொஞ்சம் இடம் இருக்குது. அண்டு மகாராஷ்டிராவில் ஷிரடியில் போடுறாங்க. அண்டு பன்றிப்பூரில் போடுறதில்ல, ஷிரடியில் தான் போடுவாங்க. அண்டு இந்த சமர்த்த ராமதாஸ் இருந்தார் இல்லையா, அந்த இடத்துல புதுசாக ஒரு செமி பர்மனன்ட் ஷெட்டு போட்டு சாப்பாடெல்லாம் போட்டுன்னு இருக்காங்க. ஸோ போகணுன்னு நீ நினச்சிட்டேன்னா நிஜமாகவே உனக்கு பெரிதே உலகம் பேணுனர் பறவே. அதனால் இருக்கிறதுக்கு சாப்பிட்றதுக்கு நீ கடவுளை அடையிறதுக்கு 1000 இடங்கள் இருக்குது. ஆனால் உனக்கு அந்த கட்ஸ் இருக்கணும். வசதி இருந்தாலும் இல்லைனாலும் நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவேன், ஏதோ ஒரு நாளைக்கு ஒரு வேளை எனக்கு சாப்பாடு கிடைச்சா போகிறோம், சர்வைல் ஆகிற மாதிரி, நான் பஸ்ஸு இதெல்லாம் நம்ப மாட்டேன், நடந்தே போகிறதுக்கு ரெடி ஆகிறேன். ஒன்றா போயினே இருக்க வேண்டியது. பரமச்சாரி அதுதானே பண்ணார், போயினே இருப்பார். ஏதாவது ஒரு கோயில் பாலடைஞ்ச கோயில் இருந்தால் படுத்துக்குவார், ரயில்வே ஷெட் இருந்தால் அதில் கூட படுத்துக்குவார், ஒரு கலங்கன தண்ணி இருக்கிற கொட்டில் இருந்தால் அதில் கூட குளிப்பார். எல்லோரும் சொல்லுவாங்க நாங்கள் பக்கெட்டில் கொண்டு வரோம் நல்ல தண்ணின்னு. இல்லை, நல்ல தண்ணியாக இருந்ததை பொல்யூட் பண்ணது நாம் தானே, அப்போ அதுக்கு பனிஷ்மெண்ட் நாம் தான் கொடுத்துக்கணும்னு வர அவர். அந்த அளவுக்கு ஒரு அப்சல்யூட்டு சன்னியாசிகளுடைய வழிமுறையில் கடவுளை தேடி அடைஞ்சதில் அவரும் ஒருத்தர் இருக்கார். நடந்தே எல்லா இடத்துக்கும் போவார் வருவார். அவரை தேடி யார் அங்கே போனாலையும் அவங்க எல்லாருக்கும் கூட ஏதோ ஒரு பேசிக் சாப்பாட்டுக்கெல்லாம் வழி பண்ணுவார் அவர். அங்கே இருக்கிற வாழ்க்கைன்றது ஒரு வித்தியாசமான விஷயம். உங்களுக்கு ஏதாவது கடமைகள் இருந்தால் அந்த குடும்பத்தில் இருங்க, ஆஃபீஸ்க்கெல்லாம் போங்க. கடமையெல்லாம் இல்லை அப்படின்னா ஓடிடு, வேஸ்ட்டு. இந்த உலகத்தில் என்ன இருக்குது, இதை போய் கட்டின்னு அதுன்னுங்கிறீங்க. உலகத்தில் ஒன்றும் இல்லை. சம்ரஷ்ணாவில் ஒரு பாட்டு இருக்குது, ஒன்றுமில்லாத வாழ்வில். ஒன்றுமில்லாத வாழ்வில் நாம் ஓடோடி அலைகின்றோம், இதைவிட ஒன்றுமில்லை என்றறிந்தும் இதை நாம் உணர மறுக்கின்றோம். உனதென்றும் எனதென்றும் உரிமையில் கழிக்கின்றோம், ஒன்றுக்கும் உதவாத உறவுகளில் நாம் ஊறி திளைக்கின்றோம். பணம் புகழ் பெரிதென்று நாம் பரிதவித்தழுகின்றோம், ஒரு பதவி கிடைக்கவென்றும் நாம் பகட்டாய் திரிகின்றோம். உண்மை சந்தோஷமதை உண்மையாய் உணரச் செய்வார் இவரை, உபயோகித்த பின்னே நாம் உதறி எறிகின்றோம். தனக்கென்று எதுவும் இல்லை, இவர் நமக்கென்று உலகில் வந்தார், கலியுக சம்ரக்ஷணமே இவர் தம் காலடி பணிந்திடுவோம். ஒன்றுமில்லாத வாழ்வில் நாம் ஓடோடி அலைகின்றோம், இதைவிட ஒன்றுமில்லை என்றறிந்தும் இதை நாம் உணர மறுக்கின்றோம். ஒரு கொஸ்டின் கேட்கலாம்.
Question from Madhu Reddy, USA. What is the difference between the Navaratri in October versus current July month? What are the different forms of goddesses to be worshipped, and please mention their importance? இதெல்லாம் ரொம்ப சீரியஸாக எல்லாம் பண்ண தேவையில்ல. எல்லா நாளும் கடவுளை கும்பிட்றதுக்கு தான் இருக்குது. எல்லா நாளும் நல்ல நாள் தான். ஏதோ அந்த 9 நாளைக்கு ஏதோ ஸ்கூலில் லீவ் விட்ட மாதிரி கேட்டுனுக்கிறீங்க நீங்கள். அதனால் எல்லா நாளும் சாமியை கும்பிட்றதுக்கு ஏதோ ஒரு பாட்டு இருக்கும், சாவித்திரி நடிச்சதில் மங்கையருக்கு 9 நாள் நவராத்திரி. நவராத்திரி சிவராத்திரி. ஆம்பளைங்களுக்கு ஒரு சிவராத்திரி, மங்கையருக்கு நவராத்திரின்னு ஏதோ ஒரு சினிமாவில் பாட்டு. மங்கையர்க்கு மங்களம் தரும் நவராத்திரி. சாமி கும்பிட்றவன் எப்போ வேணால் கும்பிடலாம். இதுக்கு நாள் நட்சத்திரம் ஏதோ பண்டிகை இந்த ப்ரொடெக்ட் எல்லாம் தேவையில்லை. அந்த காலத்தில் ஜனங்கள்லாம் இப்போது பாரதியார் இருந்த காலத்தில் இந்தியாவினுடைய ஜனத்தொகை 30 கோடி. அதுக்கு முன்னால் நீங்கள் பாருங்கள், இன்னும் கம்மியாக தான் இருந்திருக்கும். இப்போ ஜனங்க ஒன்றா கூடுறதுக்கு அவங்களுக்கு காரணங்கள் தேவைப்படுச்சு. எல்லாம் மூலைக்கு இருந்தாங்க. ஏதோ ஒரு பண்டிகை அது ஒரு காரணமாக வச்சுக்கிட்டு, இல்லை ஒரு ஃபங்க்ஷனை காரணமாக வச்சுக்கிட்டு எல்லா ஜனங்களும் ஒரு வாரம் 10 நாள் இருந்து அந்த மாதிரி ஒரு சோஷியல் கெட் டுகெதர். அதுக்காக தான் இந்த பண்டிகைகள் எல்லாம் வந்தன. ஒரு நரகாசுரனுடைய வதத்துக்காக தான் தீபாவளின்னு சொன்னோம். எத்தனை ராட்சசங்க செத்து போய்க்கிறாங்க நீ பாரு இல்லையா? அப்போ அவங்களுக்கெல்லாம் நம்ம என்ன பட்டாசு வச்சு இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். அந்த மாதிரி காரணம் இல்லை. அதில் 2 காரணம் இருக்கும். ஒன்று ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் இந்த இது இருக்கு இல்லையா, கொசு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த அட்மாஸ்பியரில் ஜாஸ்தி இருக்கும். அப்போ அந்த மாதிரி பட்டாசு கிட்டாசு அதெல்லாம் கந்தகத்தில் செய்கிறாங்க. அப்போது அந்த கொசு வராமல் இருக்கிறதுக்கான ஒரு காரணமாக அதை வச்சுருப்பாங்க. இப்படி நம்முடைய பண்டிகைகளுக்கு பின்னாலெல்லாம் கூட இப்போ தை பிறந்தால் வழி பிறக்கும்னுவாங்க. எல்லோரும் என்ன நினச்சிக்கிறாங்க, ஏகே வேலைன்னு எடுத்த சினிமா தை பிறந்தால் வழி பிறக்கும்னு நினச்சிக்கிறாங்க. அந்த காலத்தில் அப்படி இல்லை. தை மாதத்தில் எல்லோரும் அறுவடை பண்ணியிருப்பான். அப்போது அந்த வரப்பு இருக்குது இல்லையா, அது மேலே நடந்து போகிறதுக்கு ஜனங்களுக்கு வழி கிடைக்கும். அப்போ தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு அதுக்கு அர்த்தம். அதனால் நம்ம பெரியவங்க பல விஷயங்களை இந்த மாதிரி பூடகமாக சொல்லிட்டாங்க. நம்ம அதை ஒரு ஃபிலாசபிக்கலாக கட்டிக்கிட்டு அதை போய் ஒரு பண்டிகை அது இதெல்லாம் நினச்சிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு இதெல்லாம் சீரியஸாக எடுத்துக்காத. ஓகே, ஏதோ ஒரு சாமியை டெய்லி கும்பிட்றவங்களுக்கு இதெல்லாம் தேவைப்படாது. எப்பயாவது கும்பிட்றோம், அப்பயாவது கும்பிட்டுமேங்கிறதுக்காக இதெல்லாம் நீங்கள் வைக்கலாம், அவ்வளோதான். அதனால் டோன்ட் டேக் ஆல் தீஸ் ஃபெஸ்டிவிட்டிஸ் வெரி சீரியஸ்லி. ஃபார் எ பர்சன் சுவாச நிஸ்வாசம்னுவாங்க. ஒரு உள்காற்று வெளிக்காற்றுலேயே கடவுளோட கொடுத்துன்னு நடத்தணும். அதுதான் ஆன்மீகம்ன்றது. உள்ளுக்குள்ளே உனக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு கடவுளை நினச்சிக்கிட்டே இரு, இல்லை அந்த கடவுளுடைய பேரை ஜபம் பண்ணிக்கிட்டே இரு. இதெல்லாம் தான் வழிபடுவது. வழிபாடுன்னு நான் வழிபடுவதுன்னு அர்த்தம், நல்ல வழிக்கு போகிறது. ஸோ நல்ல வழிக்கு போகிறதுக்கு எப்பயுமே சாமி கும்பிட்டுன்னு இருக்கலாம். நான் ராம் சரத்குமார் சாமிகிட்ட கேட்டேன், ஃபாதர் டெல் மீ வாட் ஷுட் ஐ டூ அப்படின்னு. சிவசங்கரா ஆல்வேஸ் ரிமெம்பர் காட் அண்ட் நெவர் ஃபர்கெட் காட் அப்படின்னார். அவர் எனக்கு கொடுத்த உபதேசம் தான். எப்பயுமே கடவுளை நினைச்சுன்று எப்பொழுதுமே கடவுளை மறந்துடாரு. ஆல்வேஸ் ரிமெம்பர் காட், நெவர் ஃபர்கெட் காட். அப்போ நீ எப்பயுமே நினச்சின்ற, உனக்கு எதுக்கு தனியாக ஒரு பண்டிகை, அதுக்கு போய் ஒரு ஊதுவத்தி கொளுத்தினா தானா, கற்பூரம் கொளுத்தினா தானா, எப்போ வேணா இருக்கலாம். நடப்பதே பிரதர்ஷனம் என்று நம்பிவிட்டேன். நடக்கிறதே பிரதர்ஷனம் தான். அண்டு சாப்பிட்றதே நைவேத்தியம் தான். நீ காலையில் எழுந்திரிச்சு காஃபி குடிக்கிறியா, கடவுளுக்கு அர்ப்பணம் பண்ணு. இட்லி புண்ணாக்கு சாப்பிட்றியா, கடவுளுக்கு நைவேத்தியம்னு சொல்லிவிடு. நீ குளிக்கிறியா, அதுதான் கடவுளுக்கு அபிஷேகம்னு சொல்லு. நீ ட்ரெஸ் பண்ணிக்கிறியா, அதுதான் கடவுளுக்கு அலங்காரம்னு சொல்லு. நீ உன் மைண்டு தான் இந்த வாழ்க்கை. மனுஷன்னாவே திங்கிங் மிஷின் அர்த்தம். உன்னால் இதை பண்ண முடிஞ்சால் உனக்கு தனியாக கோயில் குளம் சர்ச்சு மாஸ்க்கு மந்திரம் தந்திரம் எதுவும் தேவையில்லை. மனமது செம்மையானால் மந்திரங்கள் ஜபிக்க வேண்டாம். மனமது செம்மையானால் வாசியை நிறுத்த வேண்டாம். மனமது செம்மையானால் மந்திரங்கள் ஜபிக்க வேண்டாம். மனமது செம்மையானால் மார்க்கங்கள் செம்மையாகும். மனதுக்கண் மாசு இளநாதல் அனைத்து அரணாகுல நீர பெற.
மனசில் சுத்தமாக ஒருத்தர் இருக்கான்னா எல்லா தர்மத்தை விட பெரிய தர்மம் அதுதான் அப்படின்னு. ஸோ மனம் மொழி மெய்களால், மனம்னா உள்ளக்கிற விஷயம், மொழி மெய்னா உடம்பு, மனோ வாக்கு காயம், காயம்னா உடம்பு, மனம் மொழி மெய்களால் நீ ஒரே மாதிரி இரு. எதை நினைக்கிறியோ அதையே பேசு, என்ன பேசுகிறியோ அதே மாதிரி வாழ்க்கையில் நட. உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவதை தவிர்க்கணும். உள்ள ஒரு மாதிரி வெளியே ஒரு மாதிரிலாம் இருக்கக்கூடாது. என்ன நினைக்கிறியோ அது தப்பாக இருந்தால் கூட பரவாயில்ல, உன்னை பொறுத்த மாத்திரம் ரைட்டாக இருக்குதா, தைரியமாக பேசு. எப்படி பேசுகிறியோ அதே மாதிரி நீ வாழ்க்கையில் நடக்கிற வித்தியை கற்றுக்கோ. ஸோ மனோ வாக்கு காயம் இந்த மூணுலேயும் லயப்படுகிறவன் எவனும் அவன் வாழ்க்கையில் தவன் செய்வான். தன்னஞ்செய்வது பொய்யற்க குஞ்சி அழகும், நான் குடுமி வச்சுக்கிறது, கிராப்பு வச்சுக்கிறது, கொடுந்தானை கோட்டு அழகும் அழகல்ல. அதெல்லாம் என்ன, இது ஒன்றும் இல்லை. நெஞ்சத்து நல்லம் யாம் எனும் நடுநிலைமை அழகே அழகு. நம்ம மனசு சொல்லணும் நீ நம்ம நல்லவங்க அப்படின்னு. ஊர் காரி துப்பிட்டு உன் மேலே கண்டுக்காத, உன் மனசுக்கு நல்லவன் நீ. அப்போ தன்னெஞ்சறிவது போயிருக்கன்ற மாதிரி நெஞ்சத்து நல்லம் யாம் எனும் நடுநிலைமை அழகே அழகு. அந்த நடுநிலைமை நாம் நெறிப்படி வாழ்வது, அது இருந்தால் அதை விட பெரிய அழகு ஒன்றுமே கிடையாது. வேஷங்கள் தேவையில்லை. விஷயம்ன்றது நமக்குள்ளே இருக்கிற விஷயம், மற்றவனுக்கு தெரிஞ்சால் என்னன்னு தெரியாக்கிட்டீங்கன்னா. நிறைய பேருக்கு இந்த பக்தியில் ஒரு ஸ்டேஜ் வரும். இப்போ மற்றவங்க நம்மளை பெரிய ஆள் பக்தன்னு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக ஒரு பாசாங்கு வந்துடும். கொஞ்ச நாளைக்கு வரும். அது நம்ம அந்த சாமி கும்பிட்றத விட அதுக்காக நம்ம போடுற வேஷங்குது இல்லையா, விபூதி நாமம் பட்டை கொட்டை மொட்டை ருத்ராட்சணம், இதுலேயே இருக்கும் இல்லையா. இதில் தான் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணுவோம், இதெல்லாம் வச்சுன்னு இருக்கோன்ற மாதிரி. நிறைய பேர் இந்த ஐயப்பசாமிக்கு மாலை போடுறவங்களை பார்த்தீங்கன்னா அந்த திக்காவட்டுன்னு வாங்க இல்லையா, அது அந்த மாலைக்கு இப்படி கற்பூரம் கட்டி கண்ணில் ஒட்டிக்கிறது இதெல்லாம் பண்ணுவாங்களே தவிர நிஜமாக வேறு எதுவும் இருக்கவே மாட்டாங்க. சும்மா வெளிக்கு மற்றவங்ககிட்ட ஹோலியர் தென் தவ் ஆட்டிடியூட்னு பேர், நான் பெரிய பக்தன் காட்டிக்கிற ஒரு பாசாங்க இருக்கும். நிஜமாக அதுக்குள்ள சிரத்தையான அந்த வழிகள் இருக்குது இல்லையா, அட்லீஸ்ட் ஒரு 48 நாளைக்கு சுத்தமாக இருக்கிறது, பத்தமாக இருக்கிறது, இதெல்லாம் கடைப்பிடிக்கிறவங்க ரொம்ப கம்மி. இது ஏதோ இன்றைக்கி கலியுகத்தில் ஒரு பிக்னிக் மாதிரி ஆகிப்போச்சு இந்த யாத்திரை போகிறதுன்றது. நானும் ஒன்றும் சொல்கிறது இல்லை. நிறைய யாத்திரைகள் எல்லாம் போகிறாங்க ஜனங்கள்லாம், அதுவும் இப்போ ஏரோப்ளேனே வந்துச்சு எல்லா ஊருக்கும், அதனால எல்லாம் போகிறாங்க. நீ எங்கே போய் அலைஞ்சாலையும் நீ அடக்க வேண்டியது உன் மனசு தான் இல்லையா. நான் பண்ணாத யாத்திரையா, எவ்வளோ மாத்திரம் எவ்வளோ நான் பண்ணாத காட்டில் போய் உட்காந்து பண்ணாத தவமா எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நான் சொல்கிறேன். சரி, ஆசைக்கு ஒரு தடவை போயிட்டு வந்துரு, ஆனால் அதில் ஒன்றும் இல்லைன்றதையும் நீ தெரிஞ்சுக்கணும். அதில் தான் ஒன்றும் இல்லைன்னு நீ தெரிஞ்சுக்கணும். இருந்தபடி இருங்கோள், எப்படி இருக்கீங்களோ அதே போகிறோம். வாழ்க்கையில் வரக்கூடிய சுகம் துக்கம், மானம் அவமானம், நல்லது கெட்டது, அந்த அனுபவங்களால் நீ புடம்போடப்பட்ட நிலையில் தான் நீ ஞானியாவ. அனுபவங்கள் தான் உன்னை ஞானியாக்கும். அதனால் உங்கள்கிட்ட கர்மா பாக்கி இருந்தாக்கா அனுபவம் லேட் ஆகும். இப்போ துணி அழுக்காயிடுச்சுன்னா துணி துவைக்கணும், அப்போ கர்மாவும் கழிக்கணும். கர்மாவை கழிக்க கழிக்க உனக்கு ஞானம்ன்றது நீ தேடினாலையும் தேடலானாலையும் உனக்கு கிடைச்சினே தான் இருக்கும். ஸோ அனுபவங்கள் தான் வாழ்க்கை. ஒரு இரும்பு இருக்குது, அது அந்த பழுக்க காய்ச்சி ஒரு தட்டு தட்டினா டப்புக்குன்னு இதாகிடும். அந்த மாதிரி அனுபவங்களால் நீ புடம்போடப்படணும். அப்போது ஒரு சித்தார்த்தன் உண்மையை தேடி போனான், ஒரு புத்தகையில் போய் உட்காந்து உடனே ஒரு செகண்டில் ஞானம் வந்துடுது. ஒரு பட்டணத்தாருக்கு பிள்ளை காதற்ற ஊசியும் வாராது காணும் கடைவெளிக்கையும் ஓலை நறுக்க போட்டு போன உடனே ஒரு ஞானியாகி போயிடுறாரு. ரமணர் படுத்துக்கிட்டு இருக்கார், நான் யார் நான் யாருன்னு மதுரையில் ஞானம் கிடைச்சிடுது அவருக்கு. ஸோ யாராக இருந்தாலும் ஞானம் கிடைக்கணும்னா அது கிடைச்சே தீரும். உனக்கு அது பிராப்தம் இருந்தால் கிடைச்சிடும். தேடினாலையும் கிடைக்கும், தேடலைன்னாலையும் கிடைக்காது. பிராப்தம் இல்லைன்னா ஒரு மாயமான வேட்டை. ஆனால் அதுவும் வேஸ்ட் ஆகாது. இந்த பிரிவில் கிடைக்கலன்னா என்ன, அடுத்த பிரிவில் கிடைக்க போகுது, அவ்வளோதானே. ஏதோ ஒரு பிரிவில் கிடைக்கும். பாட்டில் மூடி திறக்கிற சமாச்சாரம்னு சொல்கிறேன் இல்லையா, அந்த மாதிரி தான். யாரோ திறக்கிறாங்க, யார் கைக்கும் போனோடனே டப்புக்குன்னு திறந்துக்குச்சு. அந்த மாதிரி நீ வேறு வேறு உடம்புல இருந்து ஞானத்தை தேடிக்கிட்டே இருப்பேன். ஒரு குறிப்பிட்ட உடம்புக்குள்ளே நீ இருக்கிற போது அந்த ஞானம் கிடச்சிடும். அண்டு கிடைக்காதுன்னு இல்லை, வெளியிடப்படாத ரகசியம் இல்லை தான் பைபிள் நான் 100 சொல்லிட்டேன். அதனால் ஹோல்ட், கீப் சர்ச்சிங், வெயிட். ஆனால் கடவுளை இந்த வாழ்க்கையினுடைய அனுபவங்களில் ஒரு நீ துரத்தப்படுவாய். உனக்கு வாழ்க்கையில் வரக்கூடிய ஏமாற்றங்கள், டிசப்பாயின்மெண்ட்ஸ், விருப்பு வெறுப்புகள், இதெல்லாம் தான் உன்னை கடவுள்கிட்ட தள்ளும். இல்லைன்னு நீ போக மாட்டேன், கடவுளை தேடி போக மாட்டேன். உனக்கு இந்த தண்ணி, பொண்ணு, இந்த சுகம், வீடு, காரு, பேங்க்கு பேலன்ஸு,
இதெல்லாங்கிற வரைக்கும் இதுதான் பெரிய சொர்க்கம்னு நினச்சின்னு உட்காந்துருப்பேன். அதனால் வாழ்க்கையில் கஷ்டம் வந்தால் நல்லது. கஷ்டம் வந்தவன் தான் ஞானி ஆவான். சித்தார்த்தன் அரண்மனையில் உட்காந்துட்டு அழகான பொண்டாட்டி பிள்ளை குட்டின்னு தான் புத்தனாயே இருக்க மாட்டான். பட்டணத்தார் கப்பல் வியாபாரம் பண்ணின்னு சிறுவன்காட்டில் இருந்திருந்தாக்கா அவர் பட்டணத்தாராக இருக்க மாட்டார். ஸோ வாழ்க்கையிலே எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது, நடந்து கொண்டிருக்கிறதோ நன்றாகவே நடந்து கொண்டிருக்கிறதுன்றது உனக்கு புரிஞ்சா கிருஷ்ணர் ஏன் அந்த வார்த்தைகளை பகவத்கீதையில் சொல்கிறாரு. ஸோ வாட் எவர் ஹேப்பன்ஸ் ஜஸ்ட் ஃப்ளோ வித் தட். பேரூராற்று படுவும் புனைபோர் காட்சின்னு அடிக்கடி சொல்கிறேன் இல்லையா. ஒரு கட்டையை தூக்கி தண்ணியில் போட்டால் அந்த கட்டை தண்ணியோடு போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி எவ்வளோ அனுபவங்கள் வருதோ எல்லா அனுபவங்களோடு நீ ஓடிக்கிட்டே இரு வாழ்க்கையில். அப்போது நீ ஞானி ஆவ. ஞானம் என்பது ஒரு கம்ஃபர்ட் லெவலில் கிடைக்கிற விஷயம் அல்ல. எக்ஸ்ட்ரீம் ஜாய் வில் மேக் யூ அன் என்லைட்டன்ட் பர்சன், எக்ஸ்ட்ரீம் சாரோ வில் மேக் யூ அன் என்லைட்டன்ட் பர்சன். உலகத்திலேயே ரொம்ப கஷ்டத்தில் இருந்தவனுக்கு திடீர்னு ஒரு ஆன்டி கிளைமேக்ஸ் சந்தோஷம் வந்த உடனே அவன் ஞானி ஆகிடுவான். ரொம்ப சந்தோஷத்தில் இருந்தவன் ஒரு புத்தர் சித்தார்த்தன் மாதிரி ஒரு நாளைக்கு நிறைய திரை மூப்பு பணத்தெல்லாம் பார்த்த உடனே அவன் ஞானியாக போயிடுவான். ஒரு நார்த் போலை நோக்கி நீ போயினே இருந்தேன்னு சவுத் போல் வந்துடும். சவுத் போலை நோக்கி போயினே தான் நார்த் வரும். ஏன்னா உலகம் இப்படி தான் இருக்குது, எக்லிப்டிக்கல். எப்படியாவது வந்து தான் ஆகணும். நான் உலகமும் சுற்றின்னு இருக்குது, நீயும் சுற்றிக்கின்னுங்கிற. அப்போ ஞானம் கட்டாயம் கிடைக்கும். பட் அதுக்கு உள்ள பெர்சிவரன்ஸு, டாலரன்ஸு, ஒரு திட வைராக்கியம் இதெல்லாம் இருக்கும். எடுத்த உடனே நம்ம கிடைச்சிடுவோன்னு யாரும் நம்பாதீங்க. அதுக்கு கர்மா கழிய வேண்டியிருக்கும். கர்மா கழிஞ்ச பின்னாலே ஞானம் டெஃபினட்டாக கிடைக்கும், எல்லாருக்கும் கிடைக்கும். ஏன்னா எல்லோரும் கடவுள் தான், அவங்களுக்குள்ளேயும் அதே கடவுள் தானே இருக்காங்க. கட்டாயம் கிடைக்கும். शिवशङ्करं श्रितपारिजातम् अरुण्यरूपं करुणाकरं श्रीशिवशङ्करं चरणं प्रपद्ये. கடவுளோ கண் நிற்பதும் கடவுளோ கண் நிற்பதும் கடவுளோ கண் நிற்பதும் கடவுளோ காண கிடைத்ததும் திருவருளோ கண் நிற்பதும் கடவுளோ உன்னை காண கிடைத்ததும் திருவருளோ கண் நிற்பதும் கடவுளோ உன்னை காண கிடைத்ததும் திருவருளோ கண் நிற்பதும் கடவுளோ உன்னை காண கிடைத்ததும் திருவருளோ கண் நிற்பதும் கடவுளோ. என்னை படைத்ததும் கரமோ என்னை படைத்ததும் கரமோ ஏழ்பிறவே தொடராய் செய்தவமோ என்னை படைத்ததும் கரமோ ஏழ்பிறவே தொடராய் செய்தவமோ கண் நிற்பதும் கடவுளோ. குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா
குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கோவிந்தா.